அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். வாங்க நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுன்னு பார்க்கலாம். காலையில் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். எங்கள் அம்மா கோலம் போட்டாங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ணேன். நாங்கள் எப்பயும் மாடியில் தான் பொங்கல் வைப்போம், அதனால நான் சுத்தம் பண்ணேன். சூரியனுக்கு பொங்கல் நன்றி சொல்கிற மாதிரி தான், அதனால தான் நாங்கள் மாடியில் பொங்கல் வைக்கிறோம். அண்ணா இந்த சூரியன் பகவான் வருவாரான்னு பார்த்துட்டே ஆனால் இருத்துக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் மழை வராத நம்பிக்கையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். புதுசாக விளைஞ்ச நெல்லை காய வச்சு அரைச்சி பச்சரிசி எடுத்து பொங்கல் வைப்போம். இந்த விளைச்சலுக்கு நன்றி சொல்கிறது தான் பொங்கல் பண்டிகை. ஒரு வழியாக சூரியன் வந்துடுச்சு. மாடியில் என் வேலை முடிஞ்சோடனே குளிச்சுட்டு நான் ரெடியானேன். பொங்கல் வைக்க கொஞ்சம் டைம் ஆகலைனால நான் எங்கள் கொல்லையை ரவுண்ட் அடித்து வந்தேன். நாங்கள் வீட்லேயும் கல்லை போட்டிருக்கோம். பின்னாடி 2-3 மயில் இருந்துச்சு, அதை போய் பார்த்துட்டு வந்தேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. எப்படா பொங்கல் வைப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் தம்பியும் முழிச்சு வந்து அவனையும் குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் போட்டு மாடிக்கு அழைச்சிட்டு போனேன். 4 பக்கமும் கோயில் இருந்துச்சு. 4 கோயிலையும் பார்த்தா ஓடிட்டு இருக்கு. பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் நான் மாடியில் வச்சேன். நான் தான் கற்பூரம் வச்சு அடுப்பை தீ மூட்டினேன். நல்லா தீ மூட்டிட்டு அது எரிய போது நான் பொங்கல் பானையை வச்சேன். நானும் தம்பியும் ஃபஸ்ட்டு பசும்பால் ஊற்றணும். அரிசி கழுவுன தண்ணி எடுத்து பொங்கல் பானையில் ஊற்றினேன். அப்படி செய்கிறது வழக்கம். பொங்கி வரத்து கேப்பில் நானும் தம்பியும் பசிச்சிடுன்னு கேக்கு சாப்பிட்டோம். எப்படா பொங்கி வரும்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக பொங்கிடுச்சு. எல்லாரும் பொங்கல் சொன்னோம். அது பொங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நான் தான் அதில் அரிசி போட்டேன். அரிசி பாதி பதம் வெந்து வந்தோடனே வறுத்த பாசிப்பருப்பு போடணும். இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகணும்.
ஒரு தடவையும் பொங்கல் பொங்கல் போது எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தோம் பொங்கல்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்டோம், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும். எப்படா வேகும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு சக்கரை பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்தோடனே வெல்லம் உடச்சி போட்டோம். வெல்லம் நல்லா கரைஞ்சோடனே நாங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பாக போட்டோம். அம்மா கொஞ்சோண்டு நெய் ஊற்ற சொன்னிச்சு, நான் நிறையா ஊற்றிட்டேன். சூரியனுக்கு தீபம் காட்டிட்டு கீழே போய் சாமி கும்பிட்டோம். இந்த பொங்கல் பொங்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.